ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான கல்யாண வீடுகளில் பந்தியில் பரிமாறக்கூடிய சுவையான கேசரி செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் அப்படியே சரவணபவன் கேசரி மாதிரி ரொம்பவே ரிச்சாக இருக்கும். நம்ம நிறைய முறை கேசரி செஞ்சுருப்போம், ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்காது. இந்த மாதிரி செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரணும்னா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களோட அளவு ரொம்ப முக்கியம். ஸோ நான் அளவுகள் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக சூடாகி வரும்போது இதில் நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு நெய்யை 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறோம். 1/2 கப் அளவு நெய்க்கு கூட நம்ம 1 கப் அளவு ரவை சேர்க்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் வாசனை பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம 1/4 கப் சேர்த்தாலே போதும். இதை மிதமான தீயில வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது உடனே நிறம் மாறி வரக்கூடாது. நல்லா ரொம்ப நேரத்துக்கு மிதமான தீயில வச்சு ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ரொம்ப நிறம் மாறக்கூடாது. அதே நேரத்தில் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சுடுதண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி சேர்த்து செய்கிறத விட சுடுதண்ணியில் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி ரவையை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுமே நல்லா வெந்துடும். நான் சொல்லக்கூடிய அதே அளவுகளை நீங்களும் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக அந்த ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறும் போது நமக்கு இந்த பக்குவத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி. சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் ஆட் பண்ணலாம். இனிப்பு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டீங்க, திகட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்க 1 கப் அளவு சேர்த்தாலே போதும். அல்லது கரெக்டாக சாப்பிடுவீங்க, கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க 1.25 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். மெஷரிங் கப் வச்சு அளந்து தான் செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான கப் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா அதே கப்பால் மற்ற எல்லா பொருளுமே அளந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் போல் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே கேசரிக்கு இந்த கலர் தான் நம்ம சேர்ப்போம். ஸோ நான் இன்றைக்கி இந்த கலர் சேர்த்து செய்கிறேன். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம நேச்சுரல் கலர் வேணும்னா கொஞ்சோண்டு பாலில் குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கும். அதை சேர்த்திங்கன்னா ஒரு மைல்டான எல்லோ கலரில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து கலர்னதுக்கப்புறமா நல்லா இலகி வரும், மீண்டும் லைட்டாக கெட்டியாகி வரும். அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் நெய்யில் 2 ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் வறுத்து கொட்டிக்கலாம். நெய் வாசம் பிடிக்கிறவங்க, நல்லா ரிச்சாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வறுத்து கொட்டிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். நம்ம நெய் வறுக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம கிளறும் போது நல்ல வாசனை வனமாக ரொம்ப ரிச்சான வாசனை கிடைக்கும். கிளறும் போதே பாருங்கள் அதோட டெக்ஸ்டர் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம நல்ல ரவையை வறுத்து செய்யும் போது இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம சரியாக ரவையை வறுப்படாமல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி குழன்னு கூழ் மாதிரி இருக்கும். இது அப்படியே நல்லா ஒரு பிளேட்டில் பரத்தி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி கூட எடுத்து வைக்கலாம். நான் ஒரு குட்டி கப்பில் நெய் தடவி அதில் இந்த மாதிரி கேசரியை ஃபில் பண்ணி இப்படி கவுத்து விடுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம நார்மலாக எப்போதும் செய்கிற கேசரி மாதிரி இருக்காதுங்க, ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த கல்யாண வீடுகளில் பந்தியில் பரிமாறுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லா கொலன்னு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும். அந்த மாதிரி ஒரு கேசரியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவுகள் மாறாமல் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். ஏற்கனவே நிறைய விதமான ஸ்வீட் ரெசிபிஸ், புது விதமான ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ், ஸ்வீட் ரெசிபிஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டே பிடிக்காதவங்க கூட ஒரு மைல்டான ஸ்வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். கோதுமை ரவையில் அல்வா போட்டிருந்தேன், அதை நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சு போட்டாலும் அதை மற்றவங்க ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த கமெண்ட்டை படிக்கும்பொழுது அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது. ஒரு சிஸ்டர் ரொம்ப மாதங்களாக ஒரு ரெசிபி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை நான் 2 முறை ட்ரை பண்ணேன், அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வரல. ஸோ அதை வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க. கண்டிப்பாக நான் அதை வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.